எப்போ ஒரே மாதிரி சட்னி சாம்பாராக செய்யாதீங்க. இப்படி புதுசாக சுவையாக செய்து பாருங்கள். அதுக்கு ஒரு வானலில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுபட்டதும் அது மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போ அதே வானலில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் ஒரு 15 வரமிளகாக நல்லா வேக வச்சு எடுத்து அதை ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ வறுத்து எடுத்த வெந்தய கடுகு பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த நாட்டு தக்காளி பழம் கழுவி துணியால் தொடச்சி எடுத்த பிறகு அதோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தக்காளி 4 பீசஸாக கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வேக வச்ச வரமிளகாவை சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை ஒரு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிச்சு கொஞ்சம் திக்கானது இதில் அரைச்சி எடுத்த வெந்தய கடுகு பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. 100 ml நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதை ஊற்றி நல்லா கலந்துட்டு இதோட ஒரு